ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான தியரம். இந்த தியரம் இந்த கொஷின் வந்து டிஃப்ரென்ஷியல் ஜியோமெட்ரியில் 10 மார்க்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். காஸ் ஈக்குவேஷன்ஸ்னால் என்ன, கிறிஸ்டோஃபர் சிம்பிள்ஸ்னால் என்ன, அண்ட் கொடாசி மைனாரிட்டி தியரம் ஈக்குவேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு காஸ் ஈக்குவேஷன் தான் என்னன்னு பார்ப்போம். காஸ் ஈக்குவேஷன்றது சிக்மா ஆஃப் யூ கமா பி ஏ சர்ஃபேஸ் பேட்ச் அப்படின்னு சர்ஃபேஸ்லேருந்து ஒரு சர்ஃபேஸ் பேட்ச் எடுத்துக்கிறோம் சிக்மான்னு. அந்த சிக்மாவை வச்சுக்கிட்டு நம்ம சிக்மா யூ இஸ் ஈக்குவல் டு காமா 1 பவர் 1 சிக்மா யூ ப்ளஸ் காமா 1 ஸ்கொயர் சிக்மா வி ப்ளஸ் எல்என் சிக்மா யூ காமா 1 பவர் 1 சிக்மா யூ ப்ளஸ் சிக்மா 1 ஸ்கொயர் sigma v plus mn sigma vv 2 power 1 sigma u sigma 2 square sigma v into nn. இந்த மாதிரி இருக்கிற ஈக்குவேஷனை தான் நம்ம வந்து காஸ் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்து காஸ் கோஎஃபிஷியன்ஸ் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறதுனால இது காஸ் ஈக்குவேஷன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் சிக்மா யூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதில் வந்து 2 டைம் சிக்மா யூ சிக்மா வின்னு வரும். அதே மாதிரி சிக்மா யூவி வந்து சிக்மா யூ சிக்மா வின்னு வரும். மூணாவது சிக்மா விவி வந்து சிக்மா யூ சிக்மா வின்னு வரும். ஸோ இதில் வந்து எல்என் எம்என் என்என்னு வருது. இந்த எல்எம்என் எல்லாமே செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்முலாவோட கோஎஃபிஷியன்ஸ் அண்ட் இந்த இஎஃப்ஜி எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்முலாவோட கோஎஃபிஷியன்ஸ். இந்த ஒவ்வொரு காமா 1க்கும் ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்குது. இந்த வேல்யூவை நம்ம கிறிஸ்டோஃபர் சிம்பிள்னு சொல்லுவோம். இந்த 6 கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் காமாவை வந்து நம்ம கிறிஸ்டோஃபர் சிம்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கிறிஸ்டோஃபர் சிம்பிள்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த கிறிஸ்டோஃபர் சிம்பிள்ஸை வந்து நம்ம என்ன வேல்யூஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த சிக்மான்ற காஸ் ஈக்குவேஷன்ஸ் எப்படி வந்துச்சுன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நமக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த சிக்மான்றது ஒரு சர்ஃபேஸ் பேட்ச்னு மட்டும்தான். ஸோ சிக்மா ஒரு சர்ஃபேஸ் பேட்சாக இருந்துச்சுன்னா நம்ம அதுலேருந்து சிக்மா ஆஃப் யூ கமா விலேருந்து சிக்மா யூ சிக்மா வின்னு 2 வெக்டர்ஸ் எடுக்க முடியும். அந்த 2 வெக்டர்ஸை வச்சு ஒரு பேசிஸ் ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் நம்மக்கிட்ட என்னன்ற ஒரு டேர்ம் இந்த ஈக்குவேஷனில் இருக்கு இல்லையா. ஸோ யூனிட் நார்மல் கூட சேர்த்து நம்ம இன்னொரு வெக்டாராக யூஸ் பண்ணி யூனிட் நார்மலையும் ஒரு யூனிட் வெக்டார்னு யூஸ் பண்ணி 3 வெக்டார் ப்ராடக்ட்ஸையும் ஒரு பேசிஸாக R3 ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ சிக்மா யூ சிக்மா வி அண்ட் என் ஆர் த பேசிஸ் ஆஃப் R3 ஸ்கேலார் ஃபங்க்ஷன்ஸ். ஆல்ஃபா 1லேருந்து காமா 3 வரைக்கும் நம்ம 9 தானே எடுத்துக்கிறோம். ஆமாம், 9 வகையான ஸ்கேலார் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம். ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 பீட்டா 1 பீட்டா 2 பீட்டா 3 அண்ட் காமா 1 காமா 2 காமா 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த 9 ஸ்கேலார் ஃபங்க்ஷன்ஸையும் இந்த பேசிஸ் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எழுதுகிறோம். அந்த ஈக்குவேஷன் பார்த்தோன்னா சிக்மா யூ இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா 1 சிக்மா 1 ப்ளஸ் பீட்டா 1 ஆல்ஃபா 2 சிக்மா வி plus alpha 3n beta 1 sigma u plus beta 2 sigma v plus beta 3n and gamma 1 sigma u plus gamma 2 sigma v plus gamma 3n. ஸோ இந்த மாதிரி இந்த 9 ஸ்கேலார்ஸையும் வச்சு நம்ம 3 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த 3 ஈக்குவேஷன்ஸ்லேருந்து இப்போது நம்ம ஆல்ஃபா 3 பீட்டா 3 காமா 3 என்னன்னு டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ அப்படி என்னன்னு டிட்டர்மைன் பண்ணும்போது n கூட எந்த ஒரு நம்பர் ப்ராடக்டாக இருந்தாலும் அந்த நம்பரை வந்து நம்ம செகண்ட் ஆர்டர் ஃபண்டமெண்டல் ஃபார்மில் மாற்ற முடியும். ஸோ அதனால் இங்கே இருக்கிற ஆல்ஃபா 3 பீட்டா 3 அண்ட் காமா 3 வந்து நம்ம எல்எம்என்னு செகண்ட் ஆர்டரோட கோஎஃபிஷியன்ஸாக எடுத்திருக்கோம். ஸோ ஆல்ஃபா 3 இஸ் ஈக்குவல் டு எல், பீட்டா 3 இஸ் ஈக்குவல் டு எம் அண்ட் காமா 3 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எடுத்திருக்கோம். இதில்
நம்மக்கிட்ட இருக்கிற 2 லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டார்ஸை வந்து சிக்மா யூ சிக்மா வி எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டுத்தையுமே தனித்தனியாக இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் கூடயும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 3 ஈக்குவேஷன்ஸ் கூடயும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 6 வேறு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அதை இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சிக்மா யூ கூட ஃபஸ்ட் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணும்போது அந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி மாறிடும். சிக்மா யூ டாட் சிக்மா யூவோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் ஆஃப் சிக்மா யூ வந்து சிக்மா யூ டாட் சிக்மா யூ அப்படின்னு எழுதலாம். அண்ட் சிக்மா யூ டாட் சிக்மா வியை வந்து எஃப்னு எழுதலாம். அண்ட் ஜி வந்து சிக்மா வி டாட் சிக்மா வின்னு எழுதலாம். ஸோ சிக்மா யூ டாட் என்னை வந்து எல்லுன்னு எழுதலாம். அண்ட் சிக்மா யூவி டாட் என்னை வந்து எம்னு எழுதலாம். சிக்மா விவி டாட் என்னை வந்து என்னன்னு எழுதலாம். இதில் இருக்கிற எண்ணெல்லாம் நார்மல் வெக்டார்ஸ், நார்மல் யூனிட் நார்மல். அண்ட் இந்த எண் வந்து ஒரு ஆல்ஃபபெட் செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்முக்கு யூஸ் பண்ணுற ஒரு கோஎஃபிஷியன்ட். ஸோ இதில் வந்து இது ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம்லேயும் செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்மில் இருந்தும் நம்ம இஎஃப்ஜியை வந்து எப்படி எழுதணும் அப்படின்றது தான் இது. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், இல்லை அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கிட்டு இங்கே சிக்மா யூக்கு பதிலாக இயை சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்த வேல்யூஸ்க்கெல்லாம் பதிலாக இஎஃப்ஐ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இஎஃப்ஐ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடச்சிரும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஆல்ஃபா 3யோட வேல்யூ எல், ஆல்ஃபா பீட்டா 3யோட வேல்யூ எம்மு, காமா 3யோட வேல்யூ என். ஸோ இப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடச்சிரும். இப்போ இதில் எல் கூட என் கூட சிக்மா யூவை மல்டிப்ளை பண்ணும்போது எந்த ஒரு நார்மல் வெக்டார் கூடயும் யூனிட் வெக்டார் கூடயும் ஒரு வெக்டாரை மல்டிப்ளை பண்ணும்போது 2 வெக்டாருமே பர்பெண்டிகுலராக இருக்கிற பட்சத்தில் ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்க பட்சத்தில் அதோட டாட் ப்ராடக்ட் வந்து 0 ஆயிரும். ஸோ அப்போ இந்த 3 டேர்ம்ஸும் காணாமல் போயிடும். ஸோ ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் பார்த்தோன்னா சிக்மா யூ டாட் சிக்மா யூ, சிக்மா யூவி டாட் சிக்மா வி. ஸோ இதையும் நம்ம இஎஃப்ஜி ஃபார்மேட்டில் சேஞ்ச் பண்ணும்போது half இ வித் ரெஸ்பெக்ட் டு யூன்னு கிடைக்கும், அண்ட் half இ வித் ரெஸ்பெக்ட் டு வின்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே கிடைக்கும். ஸோ சிக்மா யூ கூட மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்கும், சிக்மா வி கூட மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 பீட்டா 1 பீட்டா 2 காமா 1 காமா 2ன்ற இந்த கோஎஃபிஷியன்ஸோட ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த 6 கோஎஃபிஷியன்ஸோட ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு 6 புதுசாக வந்த கிறிஸ்டோஃபல் சிம்பிள்ஸ்க்கான ஆன்சரும் கிடச்சிரும். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஆல்ஃபா 1 வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஆல்ஃபா 1ஐயோ இல்லை ஏதோ ஒரு டேர்மை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் சிக்மா யூ அண்ட் சிக்மா விலேருந்து காமனாக இருக்கிற அந்த ஆல்ஃபா 1ஓடைய கோஎஃபிஷியன்ஸையும் ஆல்ஃபா 2ஓட கோஎஃபிஷியன்ஸையும் தனியாக எடுத்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இஎஃப்ஜி and alpha 1 alpha 2 is equal to half EU FU minus half EV. இந்த இதுலேருந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் இதுலேருந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் எடுத்து ரெண்டுத்தையும் வச்சு நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணோன்னா அந்த மேட்ரிக்ஸ் இப்படி இருக்கும். இப்போ இதில் ஆல்ஃபா 1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த எலிமெண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு கிராமர் ரூல் யூஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு காலமை நெக்லெக்ட் பண்ணிட்டு இந்த ரெண்டுத்தையும் வச்சு டெல்டா 1ன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணி அந்த டெல்டா 1ஐ இந்த டெல்டான்ற இந்த இஎஃப் பை எஃப்ஜின்ற டெல்டாவை வச்சு டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ எப்படி இருக்கும்னா இங்கே கொடுத்துருக்க இந்த கிறிஸ்டோஃபல் சிம்பிளோட ஃபஸ்ட்டு சிம்பிளுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஆல்ஃபா 1ஓடைய வேல்யூ. ஸோ தேர்ஃபோர் இந்த கோஎஃபிஷியன்ஸ் இந்த 6 கோஎஃபிஷியன்ஸ் ஆல்ஃபா 1 பீட்டா 1 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா 1 காமா 2 இந்த 6 கோஎஃபிஷியன்ஸ் தான் இந்த 6 கிறிஸ்டோஃபல் சிம்பிள்ஸ்க்கான ஆன்சர். ஸோ ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ட்டும் ஈக்குவல் டு
இந்த சிம்பிள்ஸ்னு நம்ம இதை சால்வ் பண்ணுறது மூலமாக கிராமர் ரூல் வச்சு சால்வ் பண்ணுறது மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த கிராமர் ரூலை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம் அதெலாம் வந்து ரொம்ப ட்ரிக்கியான விஷயம், கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் ஈஸியாக நம்ம பார்க்குறதுக்கு நம்ம இந்த காமாஸ்க்கெலாம் என்னென்ன வேல்யூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ஆல்ஃபா 1, இது ஆல்ஃபா 2, கரெக்டாக? ஸோ இந்த 6 சிம்பிள்ஸையும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஆல்ஃபா 1ஓட வேல்யூ ஈக்குவல் டு காமா 11 பவர் 1, ஆல்ஃபா 2ஓட வேல்யூ காமா 12 பவர் 2, 11 பவர் 2, பீட்டா 1ஓட வேல்யூ காமா 12 பவர் 1 அண்ட் பீட்டா 2ஓட வேல்யூ காமா 12 பவர் 2 அண்ட் காமா 1ஓட வேல்யூ காமா 22 பவர் 1 அண்ட் காமா 2ஓட வேல்யூ காமா 22 பவர் 2. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆல்ஃபா பீட்டாக்கும் நம்ம வந்து கிறிஸ்டாஃபல் சிம்பிள்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த கிறிஸ்டாஃபல் சிம்பிள்ஸ் தான் வந்து நம்மளுக்கு அந்த ஈக்குவேஷனை கொடுத்துச்சு. இப்போ இது எல்லாத்துக்குமே டினாமினேட்டர் வந்து பொதுவாக தான் இருக்கும். எல்லாத்துக்குமே 2 இன்ட்டு இஜி மைனஸ் எஃப் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இது ஏன் அப்படின்னா எல்லாத்துக்குமே பொதுவான டிட்டர்மினன்ட் இந்த டிட்டர்மினன்ட்டு தான், டிட்டர்மினன்ட் ஆஃப் இஎஃப்எஃப்ஜி தான். இப்போது இஜி மைனஸ் எஃப் ஸ்கொயர்னு வருமா? ஸோ இந்த இஜி மைனஸ் எஃப் ஸ்கொயர் தான் வந்து எல்லாத்துக்குமே பொதுவான டிட்டர்மினன்ட். ஸோ டிட்டர்மினன்ட் காமா, இது டெல்டா. ஸோ இந்த டெல்டா வந்து எல்லாத்துலேயுமே காமனாக தான் இருக்கும். டெல்டா 1 டெல்டா 2 மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ஃபா 1 கண்டுபிடிக்கும் போது இஎஃப் நெக்லெக்ட் பண்ண மாதிரி ஆல்ஃபா 2 கண்டுபிடிக்கும் போது எஃப்ஜியை நெக்லெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சில டேர்ம்ஸை நம்ம சில காலம்ஸை வந்து நம்ம ஒமிட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த காலமோட ஆன்சர் வேணுமோ அந்த காலமோட ஆன்சரை இந்த பி கோஎஃபிஷியன்ஸ் கூட நம்ம சேர்த்து ஏ கோஎஃபிஷியன்ஸ்லேருந்து எந்த காலமோட ஆன்சர் வேணுமோ அந்த காலமை நெக்லெக்ட் பண்ணிட்டு அந்த காலத்தோட இன்னொரு காலத்தோட கோஎஃபிஷியன்ஸை இந்த பி மேட்ரிக்ஸ் கூட நம்ம சேர்க்கும்போது நம்மளுக்கு அது மூலமாக ஒரு டிட்டர்மினன்ட் கிடைக்கும் இல்லையா? அந்த டிட்டர்மினன்ட் தான் இது. ஸோ இந்த ஆல்ஃபா 1 வந்து காமா 1 டெல்டா 1 டிவைடட் பை டெல்டாவோட வேல்யூ. ஸோ இங்கே டெல்டா வந்து எல்லாத்துக்குமே பொதுவானதுன்றதுனால நம்ம இதை வச்சுக்கிட்டோம். இப்போ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். இப்போது எந்த இதுக்கெலாம் பவர் 1ன்னு இருக்கோ அது எல்லாத்துலேயுமே ஜியிலேருந்து தான் ஃபஸ்ட்டு வேல்யூ ஸ்டார்ட் ஆகும். ஏன் அப்படின்னா பவர் 1ன்னு வரும்போது நம்ம இந்த டேர்மை ஒமிட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டேர்மை ஜி கூட தான் ப்ராடக்ட் பண்ணுவோம். எஃப்ஜி இந்த பக்கம் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஆல்ஃபா 1 காமா 1 பீட்டா 1 மூணுத்துக்குமே இந்த இடத்துல இருக்கிற டேர்ம் நம்ம கன்சிடர் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு காலம் போயிடும். ஸோ அதனால் எல்லாமே ஜி கூட தான் மல்டிப்ளை ஆகும். ஸோ இந்த எஃப்ஜியில் ஜி கூட தான் எல்லாமே மல்டிப்ளை ஆகுன்றதுனால ஃபஸ்ட்டு டேர்ம் எல்லாத்துலேயுமே ஜின்னு எழுதிக்கிறோம். இப்போது இதை பார்த்தோன்னா இதில் வந்து ஆல்ஃபா 1 பீட்டா 1 அண்டு பீட்டா ஆமாம் இதை பார்த்தோன்னா ஆல்ஃபா 1க்கு ரெண்டுமே ஹாஃபில் இல்லை. இந்த டேர்ம்ஸை வச்சு தான் வந்து இந்த 2 வந்து எப்படி வருது அப்படின்றது கிடைக்கிது. இதில் பார்த்தோன்னா எல்லா ஈக்குவேஷன்ஸ்லேயும் ஹாஃபோட மல்டிப்ளை ஆகிருக்கு இந்த வேல்யூஸ் எல்லாமே. பட் இந்த 2 ஈக்குவேஷன்ஸில் மட்டும் இடையில ஒரு டேர்ம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஹாஃபோட மல்டிப்ளை ஆகுது. ஸோ இந்த மாதிரி டெல்டா 1 டிவைடட் பை டெல்டான்ற கிராமர் ரூலை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த எல்லா கோஎஃபிஷியன்ஸும் கண்டுபிடிச்சோம். ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டன்றதுனால நான் ஒரு சிம்பிள் ட்ரிக் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஆஸ் ஐ செட் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் நெக்லெக்ட் ஆனதுக்கப்புறமா இந்த ஆல்ஃபா 1 கண்டுபிடிக்கும் போது இந்த ஜி கூட தான் எல்லாமே மல்டிப்ளை ஆகும். ஸோ அதே மாதிரி பீட்டா 1 கண்டுபிடிக்கும் போதும் காமா 1 கண்டுபிடிக்கும் போதும் ஜி கூட மல்டிப்ளை ஆகிறது தான் ஃபஸ்ட்டு டேர்மாக இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே இந்த 1ன்னு வர எல்லா டேர்ம்ஸ்லேயுமே 1ல் ஸ்டார்ட் ஆகிற எல்லாத்துலேயுமே
பவர் 1ன்னு வருது இல்லையா, இது எல்லாத்துலேயுமே நம்ம ஜியை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி பவர் 2ன்னு வர எல்லாத்துலேயுமே ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா 2ன்னு எடுத்துக்கிட்டு அது எல்லாமே இலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த டேர்மில் வந்து நம்மளுக்கு எஃப்ஜி காணாமல் போயிட்டு இஎஃப் இந்த டேர்ம்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை எடுத்துக்கிறோம், இன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஜிஜிஜி இஇஇ அப்படின்னு ஃபஸ்ட்டு வருது. அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ஒன்றை மட்டும் நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடியும் படித்து வச்சுக்கலாம். இயு மைனஸ் 2FFU ப்ளஸ் FEV. ஸோ இதை வச்சு தான் நம்ம மற்றதெல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். இங்கே மேலே இயு இருக்குது, இயுக்கு அடுத்தது இவி, ஸோ அது அப்படியே போட்டோம். இவிக்கு அடுத்தது FV போடுறோம். FVக்கு அடுத்தது FV இருந்துச்சுன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக FU இருக்கும். ஸோ FU போடுறோம். அதுக்கு அடுத்தது GU போடுறோம், EFG. ஸோ GUக்கு அப்புறம் GV. ஸோ இந்த மாதிரி EFGயை வச்சு நம்ம இந்த 2 டேர்ம்ஸில் மட்டும் VUவை வந்து மாற்றி போட்டுறோம். ஸோ EU, EV, FV, FU, GU, GV அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஹாஃபை வந்து இந்த 2 டேர்ம்ஸில் மட்டும்தான் ஹாஃப் வந்து நடுவில் வருது. ஸோ அதனால் இந்த ஹாஃப் வந்து காமா 1லையும் ஆல்ஃபா 2லையும் மட்டும்தான் ஹாஃப் வந்து முன்னாடி வருது, இப்போ ஹாஃப் வந்து இல்லை. ஸோ அதனால் இது வந்து ஃபஸ்ட்டு டேர்மே நம்மளுக்கு வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். எந்த டேர்மு இந்த மாதிரி உள்ளே இருக்கிற டேர்ம்ஸ் சேமாக இருந்து வெளியே இருக்கிற நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா 1 2 இந்த மாதிரி இது ஒன்றுன்னு இருந்துச்சுன்னா அதில் மட்டும் 2 வந்து ஃபஸ்ட்டில் வந்துடும். ஸோ இந்த 2 டேர்ம்லேயும் 2 ஃபஸ்ட்டில் வந்துடும். அதே மாதிரி இந்த எல்லா டேர்ம்லேயும் இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்மில் 2 வந்து நடுவில் கோஎஃபிஷியண்ட்டாக வந்துடும். அண்ட் இந்த 3 டேர்ம்ஸ்லேயும் 2 வரல, லாஸ்ட்டு டேர்மில் மட்டும் 2 கோஎஃபிஷியண்ட்டாக வருது. ஸோ ஒவ்வொரு 2 பக்கத்துலேயும் எஃப் இருக்கும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். 2F 2F 2F. எஃப் இல்லாத இடத்துல எஃப்க்கு அப்புறம் இந்த 2ன்ற இடத்துல எஃப்க்கு அப்புறம் ஜி வரும், ஜிக்கு அப்புறம் இ வரும், இக்கு அப்புறம் எஃப் வரும், GEF GEF GEF. ஸோ 2 GEF 2 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த GEFல வந்து இந்த எஃப்க்கு அப்புறம் GEFF அப்படின்னு வரும். ஸோ GEFF GE வந்து ஒரு டைம் எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த செகண்ட் டேர்மில் FFன்னு வரும். அடுத்தது இதை ஞாபகம் வச்சுக்கணும், FUக்கு அப்புறம் FV வரணும். பட் இதில் செகண்ட் டேர்ம் இல்லாததுனால நம்ம GUக்குள்ளே போய்ட்றோம். ஸோ GU, FUக்கு அப்புறம் GU, Fக்கு அப்புறம் GU, GUக்கு அப்புறம் திருப்பி GU வருது. அதுக்கப்புறம் EV, எஃப்க்கு அப்புறம் ஜி முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம புதுசாக இவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ EV அப்படின்னு வரும். ஸோ EVக்கு அப்புறம் FVக்கு அப்புறம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதோட 6 கோஎஃபிஷியன்ஸும் முடிஞ்சிச்சு. ஸோ FU ஒரு தடவை இருக்குது, FV ஒரு தடவை இருக்குது, EV 2 தடவை இருக்குது, GU 2 தடவை இருக்குது. இப்போ இதில் இல்லாதது, இதில் FV இருக்குது, GU இருக்குது, GV இல்லை. ஸோ GVயை வந்து இப்போது லாஸ்ட் டேர்மில் எல்லாத்துலேயுமே எஃப் வச்சு தான் வருது. ஸோ இப்போ இந்த எல்லா டேர்ம்ஸ்லேயுமே லாஸ்ட் டேர்மில் என்ன இருக்குது, எஃப் இருக்குது. ஸோ இந்த எஃப் வச்சு தான் எல்லா டேர்ம்ஸ்லேயுமே லாஸ்ட் டேர்ம் எஃப்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா எல்லாத்துலேயுமே ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 எல்லாத்துலேயுமே வந்து இங்கே ஒரு எஃப் இருக்குது, இங்கே ஒரு எஃப் இருக்குது. ஸோ எந்த ஒரு காலம் நம்ம இது பண்ணாலுமே லாஸ்ட் கோஎஃபிஷியண்ட்டில் வந்து எஃப் கூட எல்லாமே மல்டிப்ளை ஆயிரும். ஸோ எஃப் கூட மல்டிப்ளை ஆகிட்டு ஃபஸ்ட்டு EV வரும், அதுக்கப்புறம் GV வரும், அதுக்கப்புறம் EU வரும், அதுக்கப்புறம் GU வரும். EV GV EU GV. ஸோ இதில் 2 மட்டும் நடுவில் கோஎஃபிஷியண்ட் வர்றதுனால இந்த நடுவில் என்ன வருதோ அதுதான் வந்து வரும். ஸோ இதில் FU வந்துச்சுன்னா அடுத்ததில் GU வரும், இதில் GU வரும்போது மேலே இருக்கிறதுல GU வரும். ஸோ இதில் EV வரும்போது இதுலேயும் EV தான் வரும். ஸோ இது சேமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த 6 கோஎஃபிஷியன்ஸையும் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் மனப்பாடம் பண்ணாலும் சரி, நீங்கள் எப்படி மனப்பாடம் பண்ணாலும் சரி, ஆக மொத்தத்தில் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த கிறிஸ்டோஃபர் சிம்பிள்ஸ் 2 மார்க்கில் கேட்டாங்கனாலும் உங்களால் எழுத முடியும்.